இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினோட பேசிக் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ரெண்டு கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ரெண்டு கண்டக்டருக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு கண்டக்டருக்கு வந்து நீங்கள் ஏன் நேம் கொடுத்துட்றீங்க, இன்னொரு கண்டக்டருக்கு வந்து நீங்கள் பி நேம் கொடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஏங்கிற கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1னும், அதே மாதிரி பிங்கிற கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2ன்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், ஒரு கண்டக்டரில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். ஸோ அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால ஸோ இந்த ரெண்டு கண்டக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் போது அது ரெண்டு கண்டக்டரும் வந்து அட்ராக்ஷன் ஆகுமா அப்படின்னா ரிப்பல்ஷன் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஷின். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏங்கிற கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த ஏங்கிற கண்டக்டரில் வந்து I1ங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி அந்த கண்டக்டரில் அந்த I1 கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ I1 கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B1ன்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த B1 மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டர் சுற்றி இருக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் கண்டக்டரோடையும் பார்த்திங்கன்னா லிங்கில் இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த B1 மேக்னெட்டிக் ஃபீல்டால் இங்கே ஏன் பிங்கிற கண்டக்டருக்கு பார்த்தியா, அந்த பிங்கிற கண்டக்டரில் ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட் எடுத்து ஸோ அதனால் வந்து இங்கே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பிங்கிற கண்டக்டரில் I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B2ன்னு இருக்கும். ஸோ அந்த B2லேருந்து R டிஸ்டன்ஸில் இந்த ஏங்கிற கண்டக்டரில் ஒரு டிஎல் லென்த் எடுத்துகிட்டு அதில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் இங்கே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து உருவாகும்னு நம்ம பார்க்குறோங்க. ஸோ அப்படி ஃபோர்ஸ் உருவாகும் போது இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற கண்டக்டரை வந்து அட்ராக்ஷன் ஆகுதா இல்லை ரிப்பல்சிவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷனில் இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த ரெண்டு கண்டக்டருமே வந்து அட்ராக்ஷன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இனிமேலுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோங்க. அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனையும் இந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷனும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து ஒய்னும், இந்த டைரெக்ஷன் வந்து ஜெட்டுனும், இந்த டைரெக்ஷன் வந்து எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட பேசிக் கான்செப்ட்டு. நம்ம இப்போ புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், let two long straight parallel current carrying conductors separated by a distance r be kept in air medium as shown in figure. ஸோ இந்த டயக்ராமில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த ரெண்டு கண்டக்டரும் பேரலாக இருக்கணும். ஸோ அந்த கண்டக்டர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்குங்க, அதாவது பிரித்து வச்சுருக்குறோங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் மீடியத்தில் வச்சுருக்குங்க. ஏர் மீடியம்னா இப்போ நம்ம ரூம்லேயே கூட ஸோ ரெண்டு கண்டக்டர் வந்து பக்கம் பக்கம் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லெட் I1 and I2 be the electric currents passing through the conductors A and B in same direction, that is along Z direction respectively. ஸோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா I1 I2ன்னு ரெண்டு கரண்ட் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ரெண்டு கரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏங்கிற கண்டக்டர் வழியாக I1 கரண்ட்டும், அதே மாதிரி பிங்கிற கண்டக்டர் வழியாக பார்த்தீங்கன்னா I2 கரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் படி Z டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதை தான் அவங்க ரெண்டு கரண்ட் வந்து சேம் டைரெக்ஷனில், அதாவது Z டைரெக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு கரண்ட் I1 இன் எ கண்டக்டர் A இஸ். ஸோ அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஏங்கிற கண்டக்டர் வழியாக ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கண்டக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆர் டிஸ்டன்ஸில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதணும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டர் வழியாக வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதை சுற்றி உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா B வெக்டார் ஈக்குவல் μ0I டிவைடட் பை 2πr n கேப். ஸோ இங்கே இந்த ஐங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து காரணம். ஸோ இப்போ இங்கே ஐயானு வந்து சப்போஸ் நீங்கள் 1ன்னு எழுதுனீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து நீங்கள்
ஒன்றுன்னு எழுதணும். ஸோ இந்த என் கேப்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டாரு, அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த I1 கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம்னா B1 வெக்டார் ஈக்குவல் மியூ நாட் I1 டிவைட் பை 2πr இன்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப்னு யூஸ் பண்ணுவோங்க. புரியுதா? ஸோ இந்த மைனஸ் ஐ கேப் வந்து ஏன் வருதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த மைனஸ் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா B1 வெக்டார் ஈக்குவல் மைனஸ் மியூ நாட் I1 டிவைட் பை 2πr ஐ கேப்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதா? இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ஏன் மைனஸ் ஐ கேப் வந்து போட்டிருக்குங்க, அதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். From thumb rule, the direction of magnetic field is perpendicular to the plane of paper and inverse. Arrow into the paper, cross போட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. That is along negative I cap direction. ஸோ உங்களுக்கு தம் ரூல்னால் வந்து என்னன்னு தெரியணும். ஸோ தம் ரூல்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பெண்ணை வந்து நீங்கள் கண்டக்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பெண்ணில் வந்து ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் தம் ரூல் படி நம்ம இந்த மாதிரி தான் கை வச்சுக்கணும். ஸோ இந்த தம்போட டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறத வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ நம்ம இந்த ஃபிங்கரை வந்து நம்ம மடித்து வச்சுருக்கோங்க பார்த்தியா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பிளேன் ஆஃப் பேப்பருக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த பிளேனுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்வேர்டில் இருக்குது. ஸோ இன்வேர்ட்னால் நீங்கள் கையை வந்து இப்படி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இந்த இடத்துல கையை நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது இதுவும் வந்து கரண்ட்டோட டைரெக்ஷன் தான். ஆனால் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை நோக்கி இருக்குது. ஸோ இன்வேர்டுனா பேப்பரை நோக்கி இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம ஃபிங்கர் வந்து பேப்பர் மேலே இருக்கிறனால ஸோ நீங்கள் இன்வேர்டுன்னு எழுதிக்கணும். ஸோ உங்களுக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் படி தெரியும். ஸோ அவுட்வேர்ட் டைரெக்ஷனில் வந்தால் நீ ப்ளஸ் எக்ஸு, அதாவது ப்ளஸ் ஐ கேப் போடுவேன். ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இன்வேர்டுனா இதுக்கு அகைன்ஸ்டாக வரணும். இங்கே ப்ளஸ் எக்ஸ்னால் அப்போ இன்வேர்டு அப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸோட யூனிட் வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஐ கேப்னு வரும். ஸோ அதை தான் இங்கே வந்து நெகட்டிவ் ஐ கேப்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக புரியணுன்னா ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவானது. ஸோ இந்த கண்டக்டரால் இதை சுற்றி உருவாகின மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரெண்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ இதில் இது இந்த சைடு பாதி இந்த சைடு பாதின்னு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏன்கிற கண்டக்டரில் வந்து இதுதான் ஏன்கிற கண்டக்டரில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்வெர்ட் டைரெக்ஷன் சொல்கிறாங்க. அதே வந்து பீங்கிற கண்டக்டர் வரும்போது இந்த ஏரோ மார்க் வரும் பெண்ணோடது. இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லேருந்து அவுட்வேர்டாக வரும். ஸோ அதாவது இப்படி வந்து நீங்கள் வச்சிங்கன்னா பேப்பருக்கு இன்வேர்டாக இருக்கும். ஸோ பீக்கு வரும்போது இப்படி கை வைக்கும் போது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மள மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஃபிங்கர் வந்து பேப்பரை நோக்கி இருக்கும். ஸோ இன்வேர்டு. ஸோ அப்போ இன்வேர்ட்னால் நீங்கள் இந்த ஆக்சிஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸுக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் இன்வேர்டு. அப்போ மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் ஐ கேப். ஸோ புரியுதா? ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம மைனஸ் ஐ கேப் வந்து யூஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த கொஷினில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரெக்ஷனை ஈஸியாக வந்து நீங்கள் எழுதிடலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் எ ஸ்மால் எலமெண்டல் லென்த் dl in conductor beam at which the magnetic field B1 vector is present. The Lorentz force on the elemental dl of conductor B is. ஸோ அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பீன்கிற கண்டக்டரில் டிஎல்னுங்கிற ஒரு ஸ்மால் லென்த் வந்து எடுத்துக்கிறீங்க. புரியுதா? அந்த ஸ்மால் லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ அப்படி வந்து ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து உருவாகும். ஸோ எப்படி லாரன்ஸ் ஃபோர்ஸ் உருவாகுனா ஸோ இங்கே பீன்கிற கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து உருவாகும். புரியுதா? அப்போ அந்த நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா எழுதணும். நம்ம மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை வந்து எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான பேசிக் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் IL வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ இது என்டையர் லென்த்துக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து பீன்கிற கண்டக்டர் வந்து ஸ்மால் லென்த்து தான் எடுத்துருக்குங்க. புரியுதா? அப்போ ஸ்மால் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்னா அது ஸ்மால் ஃபோர்ஸ் தான் வரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா
df வெக்டார் ஈக்குவல் ஸோ இந்த dl எலமெண்ட்டில் வந்து என்னென்ன காம்பனண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம இங்கே எழுதணும். ஸோ இங்கே dlல வந்து பார்த்திங்கன்னா I2ங்கிற கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது, புரியுதா? அதனால் வந்து I2 இந்த லென்த்தை வந்து நீங்கள் dl வெக்டார் கிராஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது b1 வெக்டார். ஸோ இப்படி எழுதுறீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த dl வெக்டார் b1 வெக்டாரை வந்து நம்ம பிரித்து எழுதணும். அதாவது இது வெக்டார் குவான்டிட்டினா மேக்னெட்யூட் டைரக்ஷனில் எழுதணும். ஸோ அதே மாதிரி b1 வெக்டாரை வந்து நம்ம ஆல்ரெடி பிரித்து எழுதிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்னிடியூட் தனியாகவும் டைரக்ஷன் தனியாகவும் எழுதிட்டுங்க. இப்போ நம்ம dl வெக்டாருக்கு வந்து நம்ம எழுதணும். ஸோ dl வெக்டார் எப்படி எழுதலாம்? வெக்டார் குவான்டிட்டியில் எழுதும் போது ஸோ dl வெக்டார்னால் மேக்னெட்யூட் வந்து dl, அதோட டைரக்ஷன் வந்து n கேப்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல இந்த dl வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் படி z ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா dl வெக்டார் ஈக்குவல் dl k கேப்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் இப்படி மாற்றி எழுதணும். இது புக்கில் கொடுக்கல. ஸோ நீங்கள் I2 வந்து அப்படியே எழுதிக்குவாங்க. ஸோ dl வெக்டாரை எப்படி வந்து எழுதலாம்னா dl k கேப்னு எழுதலாம். கிராஸ் b1 வெக்டார் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், மைனஸ் μ0 I1 டிவைடட் பை 2πr I கேப். ஸோ இந்த மேக்னெட்யூடை வந்து முன்னாடி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷன் அதாவது k கேப் கிராஸ் I கேப்பை தனியாக வச்சு எழுதிக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா மைனஸ் I2 dl μ0 I1 டிவைட் பை 2πr. ஸோ இங்கே இருக்கிற k கேப் கிராஸ் I கேப்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி தெரியும். அதாவது k கேப் கிராஸ் I கேப்பை வந்து நம்ம j கேப்னு எழுதலாம். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா df வெக்டார் ஈக்குவல் மைனஸ் μ0 I1 I2 dl டிவைட் பை 2πr j கேப்னு எழுதலாம், புரியுதா? ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே dl வெக்டாரை வந்து நீங்கள் dl k கேப்னு எடுத்துக்கோங்க, புரியுதா? dl அப்படியே வந்துடும். ஸோ இங்கே k கேப் வரும். ஸோ இங்கே பிரித்து எழுது இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி எழுதி மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ ஃபைனலாக இங்கே என்ன இருக்கும்? df வெக்டாரோட மதிப்பு ஸோ இங்கே பார்த்த மாதிரியே தான் இருக்கும், மைனஸ் μ0 I1 I2 dl டிவைட் பை 2πr j கேப்னு வரணும், புரியுதா? ஸோ இந்த j கேப் வரதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தேர்ஃபோர் த ஃபோர்ஸ் ஆன் dl ஆஃப் த வயர் b இஸ் டைரக்டட் டுவார்ட்ஸ் த கண்டக்டர் a. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பீங்கிற கண்டக்டரில் வந்து உருவாகிற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏவை நோக்கி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த பீங்கிற கண்டக்டரில் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் உருவாகும். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற கண்டக்டரை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ த எலமெண்ட் ஆஃப் லென்த் dl இன் b இஸ் அட்ராக்ட் டுவார்ட்ஸ் த கண்டக்டர் a. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த dlன்னு இருக்குது பார்த்தியா, இந்த dlல உருவாகிற ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுன்றாங்க, ஏவை நோக்கி இருக்கும், டுவார்ட்ஸ் கண்டக்டர் ஏன்னு சொல்கிறாங்க, புரியுதா? ஸோ அப்போ அந்த dl லென்த்து வந்து இங்கே இருக்கிறது பார்த்தியா, இந்த dl லென்த்து வந்து ஏவை நோக்கி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இன்ஸ் த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் கண்டக்டர் b டியூ டு கரண்ட் இன் த கண்டக்டர் a இஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஸோ இங்கே ஸ்மால் லென்த்து எலமெண்ட்டால் தான் எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்குறோங்க. இப்போ நம்ம என்டையர் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே சொல்லணும். அதை தான் அவங்க ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த df வெக்டார் ஈக்குவல் மைனஸ் μ0 I1 I2 dl டிவைட் பை 2πr ஆச்சியா, இது வந்து ஸ்மால் லென்த்துக்கு. அப்போ என்டையர் லென்த்துக்கு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணாங்கன்னா சிம்பிளாக இந்த இன்டகிரேஷன் சிம்பிள் இன்டகிரேஷன் dl வந்து நீங்கள் எல்ன்னு போட்டு எழுதிக்கலாம். ஸோ அதுதான் அவங்க இங்கே எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எஃப் வெக்டார் வேணும்னா இன்டகிரேஷன் ஆஃப் df வெக்டார். ஸோ df வெக்டாரோட மதிப்பு உனக்கு தெரியும், ஏன்னா அது இன்டகிரேஷன் μ0 I1 I2 dl டிவைட் பை 2πr j கேப். ஸோ நம்ம இந்த இன்டகிரேஷன் வந்து அந்த dlக்கு மட்டும் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த இன்டகிரேஷன் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும், கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் μ0 I1 I2 டிவைட் பை 2πr இன்டகிரேஷன் dl j கேப்னு வரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dl வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வரும்போது எப்படி எழுதலாம், எஃப் வெக்டார் ஈக்குவல் மைனஸ் μ0 I1 I2 l டிவைட் பை 2πr j கேப். ஸோ நீங்கள் இங்கேயே கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த df வெக்டார் வந்து கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் எஃப் வெக்டாரை எழுதி வச்சுக்கோங்க. எஃப் வெக்டார்னு ஒன்றில் இன்டகிரேஷன் பண்ணும்போது இங்கே எல் வரும். ஸோ அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோர்ஸ் பர் லென்த்துன்னு வரும்போது என்ன பண்ணும், ஃபோர்ஸையும் அந்த என்டையர் லென்த்தையும் வந்து டிவைட் பண்ணும். அப்போ ஃபோர்ஸோட மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோங்க. இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லால் வந்து டிவைட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் μ0 I1 I2 l டிவைட் பை 2πr j கேப். இது ஃபோர்ஸோட மதிப்பு. டிவைட் பை எல்லுனால டிவைட் பை எல் போட்டுக்கோங்க, புரியுதா? ஸோ இங்கே இருக்கிற எல்லும் இங்கே இருக்கிற எல்லும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. F vector divided by L equal minus mu naught I1 I2 divided by 2 pi r j cap. ஸோ புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது உருவாகிற B1 மேக்னெட்டிக் ஃபீல்டால் இங்கே பீங்கிற கண்டக்டரில் உருவாகிற லாரன்ஸ் ஃபோர்ஸோட மதிப்பு. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா A1 நோக்கி வந்து இருக்கும். இந்த DL லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா A1 நோக்கி வந்து அட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? சிமிலர்லி த நெட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு கரண்ட் I2 இன் கண்டக்டர் B at a distance r in the elemental length dl of conductor A is. ஸோ அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. ஸோ I2ங்கிற கரண்ட் வந்து பீங்கிற கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த பீங்கிற கண்டக்டர்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதுதான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏங்கிற கண்டக்டரில் டிஎல் லென்த்தில் எவ்வளோ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி எழுதலாம்? முன்ன மாதிரியே தான். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன? காமன் ஃபார்முலானா B2 வெக்டார் ஈக்குவல் மியூ நாட். ஸோ இந்த B2 உருவாக்குறதுக்கு காரணம் I2. அதனால் I2 டிவைட் பை 2 pi r I கேப்னு போட்டிருக்குங்க. ஸோ இந்த I கேப்புக்கான டைரக்ஷன் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ முன்ன பார்த்த கேஸில் நம்ம ஃபிங்கர் வந்து புக் மேலே இப்படி இருக்கணும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். அப்போ வந்து ஃபிங்கர்ஸ் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து அவுட்வேர்ட் டைரக்ஷனில் வரும். ஸோ மேல் நோக்கி வரும். ஸோ அப்போ வந்து வரும்போது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் படி X இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லுவாங்க. புரியுதா? ஃப்ரம் த தம்ப் ரூல் direction of magnetic field is perpendicular to the plane of paper and outwards. Arrow out of the page dot வச்சு இங்கே ரவுண்ட் போடணும். that is along positive I direction. ஸோ உங்களுக்கு வந்து தம்ப் ரூல்னால் வந்து என்னன்னு தெரியும். ஸோ தம்ப் ரூல்னால் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த கண்டக்டரில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து தம்போட டைரக்ஷனும் ஸோ நம்ம இந்த ஃபிங்கர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குங்க பார்த்து இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்லையும் அதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிளேன் ஆஃப் பேப்பருக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஆனால் அதோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்வேர்டில் இருக்கும். ஸோ இது பேப்பர்னால் இந்த பேப்பர்லேருந்து மேல் நோக்கி வருது பார்த்தி அதுதான் அவுட்வேர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் படி ஸோ மேலே வந்துச்சுன்னா அவுட்வேர்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் எக்ஸ் வரும். அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க? ப்ளஸ் I கேப் யூஸ் பண்ணுவோங்க. இன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எலமெண்ட் DL ஆஃப் த கண்டக்டர் A is. ஸோ அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த ஏங்கிற கண்டக்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஏங்கிற கண்டக்டரில் தான் DL லென்த் இருக்குது. ஸோ இந்த DL லென்த்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ் உருவாகும். ஸோ அதுக்கு நம்ம முன்ன எழுதின மாதிரியே நீங்கள் எழுதிக்குவாங்க ஈக்குவேஷன். ஸோ இங்கே ஏங்கிற கண்டக்டரில் இருக்கிற ஸ்மால் எலமெண்ட் வந்து DL. ஸோ அதில் உருவாகிற ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் ஃபோர்ஸ் DF. அது எப்படி எழுதணும்னா காமன் ஃபார்முலா DF வெக்டார். ஸோ இதில் வந்து இருக்கிற கரண்ட்டு அதாவது ஏழு இருக்கிற கரண்ட் வந்து I1. ஸோ அதோட லென்த் வந்து DL வெக்டார் கிராஸ் போட்டு ஸோ அதில் ப்ரெசென்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B2 வெக்டார்னு எழுதுறங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே B2 வெக்டாரோட மதிப்பு தெரியும். ஸோ இந்த DL வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? DL இன்ட்டு K கேப். ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Z டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க? ஸோ முன்ன பார்த்ததை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. இங்கே சிம்பிளாக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ I1 அப்படியே வரும். இங்கே DL வெக்டாரில் என்ன வரும்னா DL கிராஸ் K கேப்னு வரும். ஸோ அந்த K கேப்பை நம்ம தனியாக எடுத்துக்கிறோங்க. ரிமைனிங் B2ல் என்ன இருக்குன்னா மியூ நாட் I2 டிவைட் பை 2 pi r இருக்குது. அதே மியூ நாட் I2 டிவைட் பை 2 pi r. ஸோ இந்த I கேப்பை தனியாக வச்சு எழுதிக்கிறோங்க. ஸோ அப்போ K கேப் கிராஸ் I கேப்னு இருக்குது. ஸோ K கேப் கிராஸ் I கேப்போட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா J கேப். ஸோ அதனால் நம்ம ஃபைனலாக இந்த DF வெக்டார் எப்படி எழுதலாம்னா DF வெக்டார் ஈக்குவல் மியூ நாட் I1 I2 DL டிவைட் பை 2 pi r J கேப். ஸோ இது வந்து ஸ்மால் லென்த்தில் இருக்கிற ஃபோர்ஸு. அப்போ என்டையர் லென்த்துக்கு வரும்போது நீங்கள் இந்த இடத்துல இன்டகிரேஷன் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த இன்டகிரேஷன் டிஎஃப்க்கு போட்டும்போது எஃப் வெக்டாரும் இந்த டிஎல்க்கு வரும்போது வெறும் எல்லுன்னு வரும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் மியூ நாட் I1 I2 L டிவைட் பை 2 pi r J கேப்னு எழுதுறங்க. புரியுதா? இப்போ நம்ம அடுத்தது என்ன சொல்லுவாங்க? ஸோ அந்த என்டையர் லென்த்துக்கு வந்து நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த டிஎல் வெக்டாரில் உருவாகிற ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து அட்ராக்ஷன் ஆகும், ஸோ அந்த டிஎல் லென்த் வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள். Therefore, the force on DL of conductor A is directed towards the conductor B. ஸோ இங்கே டிஎல்லில் உருவாகிற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை நோக்கி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தா புரியணும். ஸோ இந்த டிஎல்லில் தான் ஃபோர்ஸ் உருவாகுது, இந்த ஃபோர்ஸ் வந்து இதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ த லென்த் டிஎல் இஸ் அட்ராக்டட் டுவார்ட்ஸ் த கண்டக்டர் பி. ஸோ அப்போ
இங்கே உருவாகிற ஃபோர்ஸு ஏல உருவாகிற ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா பியை நோக்கி வந்து அட்ராக்ஷன் வந்து ஆகும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த டயக்ராமும் அதே தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கொடுக்கல, ஆனால் செகண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த செகண்டுக்கு கொடுத்த டயக்ராம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டும் புரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதால் இந்த ஸ்மால் லென்த்தில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் உருவாகும். ஸோ அந்த ஸ்மால் லென்த்தை டிஎல்னும் அதில் ப்ரெசென்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B2 வெக்டார்னும் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி உள்நோக்கி இருக்கும். புரியுதா? இன்வர்டில் இருக்கும். ஸோ அதே டாட் போட்டு இங்கே எழுதுறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளை மேல் நோக்கி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ப்ளஸ் ஐ கேப்பும் இதுக்கு வந்து மைனஸ் ஐ கேப்பும் யூஸ் பண்ணுவோங்க. ஸோ இது நீங்கள் செகண்டுக்கு இது போட்டிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறதையும் புரிஞ்சிக்கலாம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். The force acting per unit length of the conductor A due to the current in conductor B is. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த பிங்கிற கண்டக்டரில் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட்டால் இங்கே ஏங்கிற கண்டக்டரில் வந்து எவ்வளோ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி தான் ஃபோர்ஸ் பர் லென்த்து ஸோ அதை எழுதணும். ஸோ நம்ம ஃபோர்ஸோட மதிப்பு இங்கே எழுதியிருக்கோங்க பார்த்தியா, இதை நீங்கள் எல்லால் டிவைட் பண்ணணும். அப்படி எல்லால் டிவைட் பண்ணால் என்ன ஆகுனா இங்கேயும் இந்த எல்லும் நம்மளுக்கு இந்த டிவைடில் கொடுத்துருக்குற ஒரு எல்லும் கேன்சல் ஆகிரும். அப்போ ஃபைனலாக எப்படி வரும், எஃப்எக்டார் டிவைட் பை எல் ஈக்குவல் மியூ நாட் I1 I2 டிவைட் பை 2πr ஜே கேப்னு வரும். ஸோ புரியுதா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் வேல்யூவில் வரும், அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூவில் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் அட்ராக்டிவ் இஃப் தே கேரிங் கரண்ட் இன் சேம் டைரக்ஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ரெண்டு கண்டக்டரும் வந்து எடுத்துக்கிறீங்க பார்த்தியா, இந்த ரெண்டு கண்டக்டரும் எப்போ வந்து அட்ராக்ஷன் ஆகுனா இந்த ரெண்டு கண்டக்டர்லையும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அட்ராக்ஷன் ஆகும். ஸோ அது பாருங்கள். The force between two parallel current carrying conductor is repulsive if they carrying current in opposite direction. ஸோ அதே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நாம் எடுத்துக்கிற கண்டக்டரில் இந்த சைடில் வந்து கரண்ட்டும் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு கரண்ட்டும் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த ரெண்டு கண்டக்டரும் என்ன ஆகும், ரிப்பல்சிவ் ஆகும்னு சொல்கிறக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொஷின் கேட்குறாங்க என்னென்னா, ஸோ ரெண்டு கண்டக்டரில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஸோ அந்த ரெண்டு கண்டக்டரும் வந்து அட்ராக்ஷன் ஆகுமா இல்லை ரிப்பல்சிவ் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் சேம் டைரக்ஷனில் கரண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கண்டக்டரும் அட்ராக்ஷன் ஆகும். அதே வந்து ஒரு கண்டக்டரில் ஒரு டைரக்ஷன் இன்னொரு கண்டக்டரில் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் அப்போ அந்த ரெண்டு கண்டக்டரும் நேச்சராகவே வந்து என்ன ஆகும், ரிப்பல்சிவ் வந்து ஆகும். ஸோ இந்த கண்டக்டர் வந்து ஏன் வந்து அட்ராக்ஷன் ரிப்பல்சிவ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ ரெண்டு கண்டக்டர்லையும் கரண்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா ஸோ இங்கே இடத்துல ஒரு கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட்டில் நார்த் போல் மாதிரியும் இது வந்து சவுத் போல் மாதிரியும் ஆக்ட் ஆகும். அப்போ நார்த் போல் சவுத் போல் வந்து அட்ராக்ஷன் ஆகும். எப்போனா சேம் டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும்போது நார்த் போல் சவுத் போல் மாதிரி ஒவ்வொரு கண்டக்டர் ஆக்ட் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டரில் ஒரு டைரக்ஷனில் கரண்ட்டும் இன்னொரு கண்டக்டரில் வந்து இன்னொரு டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து இப்போ எக்ஸாம்பிள் நார்த் போல் சவுத் போல் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ நார்த் போல் வந்து எப்போ ஆகும், எப்பவுமே வந்து ரிப்பல்சிவ் ஆகும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இந்த கண்டக்டரில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரியலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த ரெண்டு கண்டக்டரும் பக்கத்தில் வைக்கும்போது நம்மளுக்கு ஒன்று அட்ராக்ஷன் ஆகும், அப்படி இல்லைனா வந்து ரிப்பல்சிவ் ஆகும். ஸோ அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம அந்த கண்டக்டரில் கொடுக்குற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ்.